என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நம்ம இலக்கியாவுக்கு நான் கார் வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவரோட வைராக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்க சமயத்துல வேற வழியே கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இங்க கார் கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு, இங்க நம்ம ஜானகி, பைரவி இவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இனிமே ஆட்டோலலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு இப்பதான் தெரியுது. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்ல அதாவது ஆட்டோல போறாங்க, கார் இல்லாம நடந்து போறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது ஏற்கனவே கார்லாம் வாங்கி குடுத்து, ஓட்ட கத்துக் குடுத்து, நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி கார் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியாவும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அடிக்கடி ஆட்டோல போய், ஆட்டோல வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானுவே வந்து பார்த்தீங்கன்னா, "கௌதம் என்ன கௌதம் என்கிட்ட கூட சொல்லல" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜான் வந்துட்டு, "இல்ல இலக்கியாவுக்கு நான் வாங்கி குடுக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. ஏன் எனக்கு வந்து இப்ப என்ன சொல்லலன்னு தான் கேட்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் பைரவி எல்லாம் பண்ண பிரச்சனையால நம்ம கௌதம் செம்ம கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இலக்கியாவ ஏற்கனவே வந்து சம்மதிக்க வச்ச கௌதம், அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவ நேரா வந்து கூட்டிட்டு போறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ஷோரூமுக்கு. ரூ. 20,00,000 கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்த நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவுக்காக ஆடி கார் அதாவது ரூ. 50,00,000 வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. இத யார் தடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்ளோ அங்க கீழ்த்தனமா, கேவலமா பேசுனாங்கல்ல இலக்கியா, அவங்க முகத்துல கரிய பூசணும் அப்படின்னா ரூ. 50,00,000 வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கார் வாங்கி நான் குடுக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இலக்கியா இருந்துட்டு, "இல்ல கௌதம் இவ்வளோலாம் வேணாம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல. சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 20,00,000 காருன்றதுனால தான் நான் ஓகே சொன்னேன். இப்போ ரூ. 50,00,000ன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்களே அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இல்ல இலக்கியா, இங்க பாரு நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத தான் நீ கேட்கணும். இந்த கார வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியே தீரணும். வேற வழியே கிடையாது. உனக்கு கார் ஒண்ணு நான் வாங்கி பிரசன்ட் பண்ணியே ஆகுவேன். ஒரு இவ்ளோ பெரிய பிசினஸ் மேனா இருக்கும்போது, ஒரு கார் கூட உனக்கு வாங்கி குடுக்க முடியல அப்படின்னா, நான்லாம் என்ன பிசினஸ் மேன்? என்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய காரி துப்ப மாட்டாங்களா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு, நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கார் ஷோரூம்ல நம்ம கௌதம பார்த்த உடனே எல்லாருக்குமே குஷி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம்லாம் பண்றாங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கௌதம் இருந்துட்டு அ அதாவது இருக்கிறதுலயே பெஸ்ட் கார் ஆடி கார் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் டாப்லாம் ஓப்பன் ஆகுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ரூ. 50,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லக்ஸரியான கார் வந்துருது. அதாவது ஆடி கார் அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 40,00,000லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுவும் 50,00,000ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு கார வந்து பார்க்குறாங்க. அதுவும் நம்ம இலக்கியா கேட்ட மாரி, அந்த நேவி ப்ளூ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு கலர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கவும் ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாமே உண்மையிலேயே பைரவிக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்க போகுது. ஏன்னா கௌதம் வந்துட்டு ரூ. 20,00,000 வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு தான் போனாரு. ஆனா இன்னும் ரூ. 30,00,000 அதிகரிக்கிறதுக்கு காரணம் இந்த பைரவி தான். என்ன இருந்தாலும் தன் பொண்டாட்டிக்காக வாங்கி குடுக்குறாரு அப்படின்னும்போது, உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்காக பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த கார்லாம் வாங்கி நம்ம இலக்கியாவுக்கு பிரசன்ட் பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா கார்த்திக்கோட நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியாச்சும் பரவால்ல. இந்த அஞ்சலி ஒருத்தி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதுகுல குத்திட்டு போனா அப்படின்ற மாரி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவும் வந்து இதுல ஆட் ஆயிட்டாங்க. அதுவும் கௌதமும், இலக்கியாவும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் காஃபி ஷாப்க்கு போன நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அங்க ஒரு ஜோடிய பார்த்துட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி வந்து அ லவ் பண்ணாதீங்க. பொண்ணுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி கதறிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு நாள்ல ஒரு நாள் வந்து மாறும். அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி இருந்துட்டு அது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்கா. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பைரவி இருந்துட்டு கார்த்திக்க வச்சு எப்படி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலியும் வந்து கார்த்திக்க வச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.